லைஃப்ல உங்களை ஏமாத்தினவங்களுக்கும் உங்க எக்ஸுக்கும் கொடுக்குற அளவுக்கு சான்ஸை நீங்க உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சாதிக்கலாம் தெரியுமா? ஸோ லைஃப்ல சாதிக்கிறவனுக்கும் சாதிக்காம இருக்கிறவனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வாழ்க்கையில இங்கிலீஷே பேச வராதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் நிறைய இன்டர்வியூஸ் அந்த ஒரு பயத்தினாலேயே அட்டன் பண்ணாம இருந்திருக்கேன். எனக்கு நல்லா வர விஷயம் தான், ஆனா ட்ரை பண்ணாம இருந்ததுனால எனக்கு அது வரும்னே தெரியாம போயிருச்சு. இந்த ஒரு தப்பை தான் லைஃப்ல எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் பண்ணுவாங்க, சம்டைம் எக்ஸ்ட்ரோவர்ட் கூட பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நல்லா வெளியில போர்ட்ரே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரோவர்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு டேர்ம் வெக்கம். அது வெக்கம்லாம் கிடையாது, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், வேற எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லிட்டா இந்த உலகத்துல அவன் வேலையை பார்க்கறத தான் பிஸியா இருக்கான். உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண போறதே கிடையாது. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று சொல்றேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்க ஜிம்முக்கு போகும்போதோ இல்ல எங்கேயா வெளியில போகும்போதோ ரைட் காலில் ஒரு சாக்ஸ் கலரும் லெஃப்ட் காலில் ஒரு சாக்ஸ் கலரும் போட்டு போங்க. அது எவனுமே கண்டுக்க மாட்டான். அந்த எக்ஸசைஸ் முடிவுல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே நம்மள பார்க்கல, எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல தான் பிஸியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஒருவேளை பார்த்தாலும் அந்த விஷயத்த அவங்க ஜோவியெல்லாம் எடுத்துட்டு தான் போவாங்களே தவிர சீரியஸாலாம் அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்